ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, எப்படி ஒரு ஆதென்டிக் உண்ணியப்பம் செய்யணும், அது தரமான உண்ணியப்பம் எப்படி செய்யணும், வீட்டில் செஞ்சு நம்ம எப்படி சாப்பிட்ணும், அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு எனக்கு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் ரெசிபியும் பார்த்தா தான் எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி 1 டம்ளர் எடுத்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்குது. அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு இப்படி தண்ணியை வடித்து எடுத்துடணும். இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கணும். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தண்ணியை தூர ஊற்றிடணும். இந்த மிக்சி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடரு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைக்கணும். ஏலக்காய் பவுடர் இல்லாதவங்க ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு திக் பேஸ்ட்டாக ஓரளவுக்கு நல்லா அரைக்கணுங்க. திக் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு ஒரு நாட்டுப்பழம் எடுத்து, நாட்டுப்பழம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நாட்டுப்பழம் எடுத்து அது கூட போட்டு திருப்பி மிக்சியில் நல்லா அரைக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். மிக்சியில் இப்போ அரைக்கிறோம். அரைச்சிட்ட பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பாருங்கள். இட்லி மாவு பதம் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றும் போது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போது இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த 1 டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவில் ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணுங்க மாவை. பிடிச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை நல்லா கரண்டி வச்சு கலக்கி அந்த வெல்லமெல்லாம் கரையிற அளவுக்கு அதை ஜாகரி ஃபுல்லாக கரையணும். கரைஞ்சி தண்ணியாக மாறணும். அது வரைக்கும் பொறுமையாக பண்ணணும். கிளறி கிளறி கொடுக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் வெதுன்னு அந்த மாவில் நம்ம ஊற்றணும். ஃபில்டர் பண்ணிக்கணும். தூசி துரும்பு எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாவை பேட்டரை நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ பாகு நல்லா மாவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு குழிக்கரண்டி நிறைய மைதா மாவை எடுத்துக்கணும். எடுத்து அதை அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளவு இதாக மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கட்டி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ அந்த லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பிரிஸ்காக அதை கரைக்க வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். கட்டி இல்லாத மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் எடுத்து அதை பொடி பொடி பல்லாக வெட்டி நம்ம இதை இப்போ காட்டுற மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இது நம்ம நெய்யில் வறுத்து இதில் சேர்க்க போகிறோம். இது ஏன்னா இது அந்த இதில் சேரும்போது அந்த நம்ம சாப்பிடும்போது வாயில் ஒன்று கிடைக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பில் கொஞ்சம் நெய் எடுத்து அதில் இந்த தேங்காய் பொடியாக வெட்டி வச்சுருக்கதை நல்லா வதக்கி கொடுக்குறேன் பாருங்கள். தேங்காய் நல்லா வதங்கின உடனே அந்த மாவில் நம்ம போட்டு நல்லா கலந்துட்டு மாவை மூடி வச்சிடணும். மினிமம் 5 hours அது நல்லா ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுடணும்.
ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே நான் எல்லா இதுலேயுமே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். விருப்பப்பட்டவங்க இது ஃபுல்லாகவும் நெய் விட முடியும். அவங்கவுங்க விருப்பப்படி செய்யலாம். சிலருக்கு நெய் பிடிக்காதுன்னா வெறும் எண்ணெயிலையும் செய்யலாம். பண்ணிவிட்டு மாவை இது மாதிரி ஊற்றணும். ஊற்றுறதுக்கு நீங்கள் ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா ஊற்றுறது ஈஸியாக இருக்கும். ஒருவேளை லேசாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இது இல்லைங்க, ஸ்பூன் வச்சு அப்படி இது மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா மாறிக்கும். இப்போ அது வேகிறதுக்கு டைம் கொடுத்து இப்படி மாற்றி கொடுங்க. கொடுக்கும்போது அது நல்லா செவந்து இருக்குது பாருங்கள். இது மாதிரி மாற்றி கொடுக்கணும். இப்போ மறுபக்கம் அது வேகுதுங்க. வாசனை சூப்பராக இருக்குது. ஏன்னா தேங்காய் நெய் இது எல்லாமே சேர்ந்து நல்ல வாசமாக இருக்குதுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஜல்லடையில் எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த குழிப்பணியார சட்டியில் 7 இது தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதை திருப்பி 2-3 தடவை ஊற்றி எடுக்கிற மாதிரி இருக்குது. இதை வச்சுட்டு இப்போ எனக்கு எல்லாமே எண்ணெயும் அதில் இருக்குது, நெய் கலந்த எண்ணெய் இருக்குது. அதனால நான் புதுசாக நெய் அடுத்தது எதுவும் சேர்க்கலை. அப்படியே அடுத்தது மாவு ஊற்றுறேன். ஏன்னா எனக்கு எண்ணெய் சூடாக இருக்குது. இப்படி இந்த ப்ரொசீஜரில் நம்ம 2 தடவை 3 தடவை இருக்கிற மாவை ஊற்றி எடுக்கணும். இது மாதிரி வேக விடணும். தீ எப்போவுமே ஓவராக எரிய விடாதீங்க, மிதமாக வைங்க, இல்லாட்டி கரிஞ்சி போயிடும். நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ மாற்றி கொடுக்குறோம். அடுத்தது மறுபக்கம் வெந்த உடனே எடுத்துடணும். இந்த உண்ணியப்பம் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான விஷயங்க. அங்கே உண்ணியப்பம் இப்படி தான் செய்வாங்க. இதில் விருப்பப்பட்டவங்க எள்ளு சேர்த்துக்கலாம். ஃபெர்மெண்டேஷனுக்கு முன்னாடியே எள்ளு சேர்த்துக்கலாம். விருப்பப்படாதவங்க எள்ளு சேர்க்காட்டியும் பரவாயில்ல. இது மாதிரி தான் செஞ்சு நம்ம சாப்பிட்ணுங்க. மாவு ஒவ்வொரு தடவையும் ஊற்றும்போது எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு கவனிங்க. எண்ணெய் சூடாக இருந்து மாவு ஊற்றினா தான் நமக்கு அந்த அப்பம் மாவு செதறாமல் நல்லா வரும். சூடு இல்லாமல் மாவை ஊற்றாதீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ரெசிபி. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம இது மாதிரி செஞ்சு செழிப்பாக சாப்பிடும்போது, குடும்பத்தோடு சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற சுகமே தனிங்க. பாருங்கள், இந்த உண்ணியப்பத்தை இப்படி 2ஆக பிக்கும்போது உள்ளே எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த ஃபெதரி நேச்சரில் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ ருசியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ஃபேமிலியாக இருந்து சாப்பிடும்போது ரொம்ப மனசுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு அருமையான ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.